எல்லாரையும் கூப்பிடு, என்னன்னு கேட்டுலாம். பத்மா, அண்ணி எல்லாரும் வந்தாச்சு அண்ணி. மச்சான், நான் முதல்ல சொல்லிடுறேன் மச்சான். சொல்லுங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்களே செஞ்சு கொடுத்துடுறீங்க. அதனால எனக்குன்னு ஒண்ணு தனியா தேவையில்லை மச்சான். அண்ணே, நான் கேட்கட்டுமா? கேளுமா. ஏய் பத்மா. மச்சான், நீங்க சும்மா இருங்க. பத்மா, நீ சொல்லு. அண்ணே, எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வேணும்னே. ஏன் வீடு வாங்கிக்கிட்டு தனி கொடுத்துனா போலான்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வீடுன்னு ஒண்ணு வாங்கினா அத மாச வாடகைக்கு விடலாம்ல. அதுல இருந்து ஒரு வருமானம் வரும்ல, அதுக்காக தான் சொன்னேன். பத்மா, வீடு கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா நீங்க இங்கதானே இருப்பீங்க. ஆமாண்ணே, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? சரி, பண்ணிடலாம். கடைசி வரைக்கும் அப்படியே எங்களை அடிமையாவே வச்சிருங்க. சிவா, பார்வதி, சொல்லுங்க. அண்ணே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பவர் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டு நம்ம ரைஸ் மில்ல இன்னும் பெரிய ரைஸ் மில்லா மாத்தணும்னு. ஆமா இல்ல, நீ முன்னாடியே இத பத்தி சொல்லிருக்க. எனக்கு இத பத்தி பெரிய உடன்பாடு இல்லைனாலும் நீ ஆசைப்பட்டதுனால செஞ்சிடலாம். பார்வதி, மாமா, உனக்கு? எனக்கு பூர்வீக சொத்து மொத்தமும் வேணும், தருவீங்களா? என்ன யோசிக்கிற பார்வதி? இல்ல அத்தை, உங்க பையன் ஆசை என்னமோ அதே நிறைவேற்றி வச்சிருங்க. எனக்கு அதுவே போதும். சினு, மாயா, சொல்லுங்க. மாமா, மாயாவுக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கணுமா மாமா? அட, நாம ஆசைப்பட்டத மாயாவும் ஆசைப்பட்டிருக்கா. எனக்கு எதுவும் வேண்டாம் பெரியப்பா. சீனுவுக்கு டெக்ஸ்டைல்ஸ் யூனிட் போடணும், அது பண்ணி கொடுத்துருங்க. ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே தான் இருப்பீங்களா? ஐயோ, ரகு, மச்சான், உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உட்காருங்க. வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கவர்மெண்ட் சார்பா ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி கட்டுறதுக்கு பெரிய அளவுல லேண்ட் கேட்டிருந்தாங்க. நாங்க பல இடத்துல பார்த்துட்டோம், எதுவுமே சரியா அமையல. அப்பதான் உங்ககிட்ட பல ஏக்கர் லேண்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். பல வருஷமா கேஸ் நடந்து இப்பதான் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த இடம் விக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு வேற சில வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் தான் அத விற்கலான்னு இருக்கோம். இப்போ நீங்க வேற இடம் பாருங்க. சார், உங்ககிட்ட இருக்கிற லேண்டை பத்தி தெரிய வந்தப்ப உங்களை பத்தியும் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. உங்க இடத்துல ஒரு ஃபேக்டரி வந்தா இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல. அதோட நாங்க மார்க்கெட் வேல்யூக்கு தான் வாங்கி போன்னு நினைக்காதீங்க. உங்க இடம் ரொம்ப நல்ல இடம். மார்க்கெட் ரேட்டை விட டபுள் மடங்கு அதிகமா தர நாங்க தயாரா இருக்கோம். நிச்சயமா இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வந்தா அதோட கழிவுகள்லாம் எங்க போகும்? இந்த மண்ணோட நிலத்தடி வீணா போகும். அதனால இடத்துக்கு 5 மடங்கு லாபம் வந்தா கூட இத உங்களுக்கு விக்கிற ஐடியா இல்ல. சார், நிலத்தை விற்க கூட வேணாம். 99 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். அதை ஜாயின் வெஞ்சரா கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அது பெரிய அளவுல உங்களுக்கு ரெகுலரா இன்கம் வந்துட்டு இருக்கும்.
இடமும் உங்களுக்கு சொந்தமானதா இருக்கும் சார். இது வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நானே 100 பேருக்கு நல்லது செய்யறவன். நான் இதுக்கெல்லாம் மயங்குறவன் கிடையாது. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஓகே சார், நாங்க கிளம்புறோம். இந்த வீட்டு எஜமானுக்கு சோதனை காலம், பல வருஷ போராட்டம். கிடைக்குமா கிடைக்காதா, கைய விட்டு போயிருமா, சட்டி சுட்டது கைய விட்டு போயிருமான்னு இதோட தலைமுழுகிட்டு நிம்மதியா இருக்கலாமான்னு 1000 குழப்பம். நிம்மதி இல்ல, துக்கம் இல்ல. தேவி ஜக்கம்மா அருளால, குலதெய்வம் துணையால எல்லாம் கூடி வந்துருச்சு. பட்டப்பாட்டுக்கு பலன் கிடைச்சிருச்சு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. உனக்கு சொந்தமான இந்த நிலம் லட்சத்துல இருந்து கோடி ரூபாயா திரும்பி வந்திருக்கு. இனி உனக்கு ஏறுமுகம்தான். ஐயாவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. கையில 4 காசு இருக்குன்னு தெரிஞ்சா இந்த காலத்துல சொந்தமும் வரும், சுற்றமும் வரும். ஆனா நீ பெரிய மனுஷன், தயாள பிரபு. புதையலா வந்ததை பதுக்கி வைக்கணும்னு நினைக்காம சுற்றத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருக்க. அந்த உன் நல்ல மனசால கோடி மதிப்புள்ளத 3 கோடிக்கு கேட்டு ஆள் வந்திருக்கு. ஆனா நீ அவனை திருப்பி அனுப்பிட்ட. தேடி வந்த லட்சுமிய திருப்பி அனுப்பலாமா? வீடு தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தவற விடலாமா? திருப்பி அனுப்பினவனை திரும்ப வர வச்சு உன் காரியத்தை சித்தியாக்கு.